சார்பாக எங்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். விஞ்ஞான ஊழியம் நடத்தின சர்ச்சஸ் கேரல் கான்டெஸ்ட்டை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் 10 பொசிஷன்ஸ் எடுத்த பாடல்களை இப்போ பார்ப்போமா? பொசிஷன் எடுத்த சர்ச் வந்து கெட்சமனே ஃபுல் காஸ்பல் சர்ச் திருவத்தியூர். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் வேறு சொல்லி பாடிடுவேன். சாதிக்கத்து செய்த நன்மைகள் ஆயிரம் கருசட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எது சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கற்று செய்த நன்மைகள் ஆயிரம் கருத்தட்டி பாடிடுவேன். எலோஹீமும் நீங்க தாங்க, எங்க முன்ன தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. 9th பொசிஷன் பார்க்க போறோம். TLC மார்னிங் ஸ்டார் லுத்ரன் சர்ச். என்ன நேயர்களே, நல்லா பாடினார்களா? 8th பொசிஷன் now Our Lady of Visitation Church. Position as CSI Wesley Church ஓரக்கடம் win பண்ணிருக்காங்க. Shall we watch?
at an AG Church, Kodambakkam, had won the 6th place. Sit back and watch. Glory to God in the highest, peace on earth and goodwill to men. Glory to God in the highest, let His praises be heard again. Glory to God in the highest, peace on earth and goodwill to men. Glory to God in the highest, let His praises be heard again. Glory to God in the highest, peace on earth and goodwill to men. Glory to God in the highest, let His praises be heard again. Glory to God in the highest, peace on earth and goodwill to men. Glory to God in the highest, let His praises be heard again. Let His praises be heard again. Let His praises be heard again. Glory to God, glory to God. Great is the Lord, He is holy and just. By His power we trust. Great is the Lord, He is faithful and true. By His mercy He proves His love. Great is the Lord, He is worthy of glory. Great is the Lord, He is worthy of praise. Great is the Lord, I lift up my voice. I lift up my voice. Great is the Lord. Great is the Lord. Great is the Lord, He is holy and just. By His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true. By His mercy He proves His love. Great is the Lord, You're worthy of glory. Great is the Lord, You're worthy of praise. Great is the Lord, I lift up my voice. I lift up my voice. Great is the Lord. Great is the Lord. Glory, hallelujah, Jesus, we lift Your name on high. You are worthy, also worth all the praise and all the glory. Glory, hallelujah, Jesus, we lift Your name on high. You are worthy, also worth all the praise and all the glory. Hallelujah, Jesus, we lift Your name on high. You are worthy, also worth all the praise and all the glory. Great are You, Lord, You're worthy of glory. Great are You, Lord, You're worthy of praise. Great are You, Lord, I lift up my voice. I lift up my voice. Great are You, Lord. 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 Fellowship of Blessed Hope Church 5வது இடத்தை பெற்றிருக்கார்கள். பார்த்து மகிழ்வோம். வழிபடுவோம் மாறி இறைபாதம் தொழுதிடுவோம் மாறி மாறி வழிபடுவோம் மாறி உலகினில் பிறந்த உன்னதரே உன்னையும் என்னையும் மீட்டவரே
Church, Little Mount. Evangelical Worship Center மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கார்கள். பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே நம்மை பிறந்தாரே. பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே நம்மை பிறந்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே நம்மை பிறந்தாரே. நம்மளை மாற்றிடவே பிறந்தாரே பிறந்தாரே. புது வாழ்வு தந்திடவே ஜீவன் தந்திடவே நம்மை மீட்டிடவே நம்மை பிறந்தாரே. ஜீவன் தந்திடவே நம்மை மீட்டிடவே நம்மை பிறந்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே
ஹாஸ்பிட்டல் 2வது பரிசை பெற்றிருக்கார்கள். And the first prize goes to St. Thomas Orthodox Cathedral Church. ராத்திரி
அல்லேலூயா ராஜமகுடம் பூமியிலெங்கெங்கும் விண்ணின் பூக்கள் தென்றல் தீண்டும் ராத்திரி மண்ணின் மேலே பிள்ளை இயேசு தோன்றினார் கொண்டாடலாம் கொண்டாடலாம் பூந்தாரகைகள் பூத்திருக்கும் வேளையில் அன்பாடலாம் பண்பாடலாம் விண்ணேகதூதர் காத்திருக்கும் பூமியில் விண்ணின் பூக்கள் தென்றல் தீண்டும் ராத்திரி மண்ணின் மேலே பிள்ளை இயேசு தோன்றினார். மத்தேயுவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். கவனமாய் கேட்கும்படியாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் ஏரோதின் இடத்துல வந்த பொழுது ஏரோது ராஜா இப்படியாய் தன்னுடைய வேத பாரகர்களை அழைத்து அவர் கேட்கிறதான கேள்வி என்ன? கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? அவர் ஒருவேளை மாளிகையில் பிறந்திருக்கலாம் அல்லது அரண்மனையில் பிறந்திருக்கலாம். பளிங்கு நிரம்பின மாளிகையில நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டு இருக்கிறது என்று அந்த வேத பாரகர்கள் சொல்லுகிறார்கள். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறப்பார் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, மாளிகையில் பிறக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து பெத்லஹேம் என்கின்ற ஒரு குக்கு கிராமத்தில் எருசலேம் மாநகரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதான ஒரு சிறிய சாதாரண நகரமான ஒரு குக்கு கிராமத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன பாலகனாய், சிறிய பாலகனாய் மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து ஆனவர் எங்கே பிறப்பார் என்ற வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பெத்லஹேம் என்று சொல்லும் பொழுது அது அப்பத்தின் வீடு என்று சொல்லி நாம் அர்த்தம் கொள்ளுகின்றோம். அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட். சில காரியங்கள் சில இடங்களிலே இந்த பெத்லஹேமை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அது சண்டை நடக்கும் வீடு என்றும் சொல்லி அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அல்லது லகூமின் இல்லம் என்றும் சொல்லி இந்த பெத்லஹேம் என்கின்ற குக்கு கிராமம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அழைப்பை பெற்றிருக்கின்றது. மத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் யூதேயா தேசத்தில் உள்ள சாதாரண ஒரு பழைய நகரம் என்று சொல்லி இந்த பெத்லஹேமை குறித்து வேதம் சொல்லுகின்றது. பல வருடங்களுக்கு முன்பதாக மீகா என்னும் தீர்க்க தரிசியினால 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு தீர்க்க தரிசனமாய் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிறிஸ்துவுடைய பிறப்பின் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தீர்க்க தரிசனம் அங்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் என்ன? இஸ்ரவேலை ஆள போகின்ற மேசியா பெத்லஹேமிலே பிறப்பார் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, அப்பத்தின் வீடு என்று அழைப்பை பெற்ற இந்த பெத்லஹேம் என்கின்ற குக்கு கிராமத்தில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து
பிறந்தார். இந்த மீகாவின் தீர்க்கதரிசி நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து பெத்லஹேமில் மேசியாவாக யூதருக்கு ராஜாவாக அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, 3 காரியத்தை இந்த நாளில் நாம் வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. பெத்லஹேம் என்று 3 இடங்களில் பழைய ஏற்பாட்டில் பெத்லஹேம் என்கின்ற ஒரு நகரை குறித்து அல்லது ஒரு கிராமத்தை குறித்து அல்லது ஒரு இடத்தை குறித்து, கர்த்தர் பிறந்த ஒரு இடத்தை குறித்து 3 இடங்களில் பெத்லகேம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சரித்திரம் சொல்லுகின்றதையும் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றதையும் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். பெத்லஹேமை குறித்து நாம் பார்ப்போமே ஆனால் அது வயல்வெளிகளால் சூழப்பட்ட ஒரு இடமாய் அது காணப்படுகின்றது. அது அப்பத்தின் வீடு என்று சொல்லுவது அது மிகவும் பொருத்தமான ஒரு பெயராய் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த பெத்லஹேமில் அப்பத்திற்கு குறைவு ஒன்றும் கிடையாது. வயல்வெளிகள் நிரம்பினபடியால், அங்கு நல்ல செழிப்பு நிரம்பினபடியால், அங்கு மந்தைகளும் ஆடுகளும் செழிப்பாய் வளரத்தக்கதாக, வயல்கள் அப்பங்கள் நிரம்பி வளரத்தக்கதாக அந்த ஊர் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாய் காணப்படுகின்றது. அப்பத்தின் வீடு என்று சொல்லி இது சொல்லப்படுகின்றது. பின்னாக நாம் பார்ப்போமே ஆனால் மெய்யான ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த பெத்லஹேம் என்கின்ற ஊரிலே அவர் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்லஹேம் என்கின்ற ஊரிலே பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 35வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, எப்பிராத்தா என்று அழைக்கப்படும் பெத்லஹேமை குறித்து நாம் அங்கு வாசிக்கின்றோம். யாக்கோபின் 2வது மனைவியாகிய ராகேல், யாக்கோபும் அவனுடைய குடும்பத்தாரும் தன்னுடைய மாமனாகிய லாபானை விட்டு அவன் தன்னுடைய சொந்த தகப்பனுடைய வீட்டிற்கு, ஊருக்கு, தேசத்திற்கு அவன் புறப்பட்டு செல்லுகிற வேளையில் ராகேல் பிரசவ வேதனை அடைந்து அவள் கடும் வேதனையினால் அவள் அகப்பட்டு அவள் மரண தருவாயில தன்னுடைய பிள்ளையை அவள் பெற்று எடுக்கிற வேளையில் அவளுடைய ஆத்மா தன்னை விட்டு பிரிந்து போகிற ஒரு நேரத்தில் அந்த மருத்துவச்சி சொல்லுகிறாள், நீ மறுபடியும் ஒரு ஆண் பிள்ளையை நீ பெற்றெடுக்க போகிறாய் என்று சொன்ன பொழுது அவள் விசனத்தோடு கூட மரணத்தின் பாதையில் அவள் நின்று கொண்டு இருந்தபடியால் அவள் தன்னுடைய குமாரனை, அவள் பெற்றெடுத்த குமாரனுக்கு அவள் பெயர் வைக்கின்றாள் பெனோனி என்று சொல்லி அந்த குழந்தையை பெயரிட்டாளாம். பெனோனி என்று சொல்லி அந்த குழந்தையை பெயரிட்டாலாம். ஏன் பெனோனி என்று சொல்லி அந்த குழந்தையை பெயரிட்டால், அது விசனத்தில் பிறந்தது, அது துக்கத்தில் பிறந்தபடியால் அந்த குழந்தைக்கு பெனோனி என்று சொல்லி பெயரிட்டாலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்திலேயே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யாக்கோபு பெனோனி என்று சொல்லி தன் மனைவி ராகேலினால் பெயரிடப்பட்ட அந்த குழந்தைக்கு பெனோனி என்று சொல்லி அழைக்காமல் அவன் பென்யமீன் என்று சொல்லி அழைக்கின்றான். பென்யமீன் என்றால் என்ன? சன் ஆஃப் விக்டர், ஜெயத்தை பெற்றவன் என்று சொல்லி அது அர்த்தமாய் காணப்படுகின்றது. வெற்றியின் மகன் என்று சொல்லி பென்யமீன் என்பதற்கு அர்த்தம் காணப்படுகின்றது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வெற்றியின் மகனாக, மரணத்தை வென்றவராக, உயிர் தெழுந்த ஒரு மகனாக அவர் எழும்பினார் என்று சொல்லி